ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி தமிழில் ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்கில் வெளியான ஏஎக்ஸ்எல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஏஎக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ரோபோட்டிக் டாக ஆண்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் உருவாக்குறாரு. ஏஎக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்க்கு உதவுறதுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் மிலிட்டரி ஃபண்ட் பண்ணி உருவாக்கி இருப்பாங்க. ஏஎக்ஸ்எல் உடைய ட்ரையல் தப்பா போக ஒரு பாலைவனத்தில் டேமேஜ் ஆன ஒரு பொசிஷன்ல ஏஎக்ஸ்எல் கிடக்குது. அந்த வழியா வர மோட்டார் பைக் ரேசரான மைல்ஸ் ஹில் அதை கண்டு எடுக்கிறாரு. மைல்ஸ் ஏஎக்ஸ்எல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஓனர் பேரிங் நடந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவாகுது. ஏஎக்ஸ்எல் மைல்ஸை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. இன்னொரு பக்கம் ஆண்ட்ரிக் ஏஎக்ஸ்எல் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. மைல்ஸ் உடைய கேர்ள் ஃபிரெண்ட் சாரா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அந்த ஆர்ட் ஸ்டுடியோல ஏஎக்ஸ்எல் ஒரு மறைச்சு வைக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதை. தமிழ் டப்பிங் நீட்டல் சிங் கூட பண்ணிருக்காங்க. ஹீரோக்கும் அந்த ரோபோட்டிக் டாக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. மோட்டார் சைக்கிள் ரேசிங் அண்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சிஜே ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது நிறைய சீக்வன்ஸ் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துல நினைச்ச எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் படசு தான். ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம லைட் என்டர்டெயின்மெண்டா ஒரு முறை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே இதான் நடக்கும் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணுவீங்க. அதுதான் நடக்கும். படத்துல இருக்கிற ஈவென்ட்ஸ் சமூக பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல மைல் அடர்கான இருக்கு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏஎக்ஸ்எல் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.